பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த புதன்கிழமை சியோனிச ஆட்சியால் கொல்லப்படுவதற்கு முன்பு அமாஸ் அரசியல் பணியக தலைவர் இஸ்மாயில் ஹனியை தனக்கு அனுப்பிய கடைசி செய்தியை கேட்ட பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கண் கலங்கினார். அப்பேரணியில் பேசிய அவர், தாக்குதலில் காயமடைந்த பாலஸ்தீனியர்களை சிகிச்சைக்காக இங்கு அழைத்து வர மலேசியா தயாராக உள்ளது என கூறினார். மலேசியா சில பாலஸ்தீனியர்களை, குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், காயமடைந்தவர்களையும் நோய்வாய்ப்பட்டவர்களையும் நம் நாட்டில் சிகிச்சைக்கு கொண்டுவர தயாராக உள்ளோம். இந்த விவகாரத்தில் உதவுவதற்காக எகிப்து அதிபர் அப்தெல் ஃபதா அல் சிசியுடன் தாம் தொடர்பு கொண்டுள்ளதாக பிரதமர் கூறினார். அந்த அப்பாவி மக்களுக்கு மலேசியாவால் முடிந்ததை செய்வோம். யார் முன் வந்தாலும் நமது கருத்துக்களை கூறுவோம். நோயாளிகளுக்கு அங்கு சிகிச்சை அளித்தாலும் சரி, இங்கு கொண்டு வந்து சிகிச்சை அளித்தாலும் சரி, அதை எந்தவொரு சகிப்புத்தன்மையின்றி மேற்கொள்வோம். இத்திட்டத்திற்காக அரசு நிதி ஒதுக்கும். இது தொடர்பில் பேங்க் நெகேரா கவர்னர் டத்தோ ஷேக் அப்துல் ரஷீத் கஃபார் உடன் நான் விவாதித்தேன். அவரிடம் ஒத்துழைப்புக்கு நன்றி. புக்கிட் ஜாலில் அக்சியாட்டா அரங்கில் பாலஸ்தீன விடுதலை பேரணியில் குழுமிய ஆயிரக்கணக்கான மக்கள் முன் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் அன்வார் இவ்வாறு தெரிவித்தார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.